ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கிராண்ட் மொபைல் ஆர்பி ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து எப்படி டிஸ்கார்ட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். டிஸ்கார்ட் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்டு இப்போது நான் வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. சரி, எப்படியோ நம்மகிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஒன்று போடலாம். ஸோ ஆக்ஷன் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே விலை அதிகமாக இருந்துச்சு. இது மட்டும்தான் ஒரே ஒரு இது மட்டும் தான் கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அடித்து தூக்கிட்டேன். அவன் வந்து சிக்ஸ் லேக்ஸ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 லேக்ஸ் போட்டு விட்டேன். நாளைக்குள்ளே கிடச்சிரும். நாளைக்கு கிடச்சிரும். ஆக்சுவலாக காலையில் கிடைக்கும் நாளைக்கு. நான் ஜெயிச்சேன்னா எனக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ நான் ஹவுஸ் போட்டிருந்தேன், பட் எனக்கு கிடைக்கல. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நான் வந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு சம்பாரித்து என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விற்றுட்டேன். இப்போ ஒரு கார் கூட இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹவுஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப வெறுப்பாக தான் இருக்குது எனக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே வாங்கிடுவேன் ஃபேம் ஹவுஸு. வாங்கினோடனே நம்ம வந்து ஆட்களை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து டிஸ்கார்ட் ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஸ்கார்ட் ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிடுறேன் என்னென்ன பண்ணோம், இல்லை எப்படி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்த உடனே வந்து பார்த்தா எதுவுமே ஆப்ஷன் காமிக்காது. வெறும் வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் மட்டும் தான் காமிக்கும். அது வந்து நீங்கள் புதுசாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் காட்டுது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லிங்க் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அட்மினாக மாறணுன்னா அங்கே வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அடுத்து சர்வர் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூச்சராக வந்து யார் மாறுறாங்களோ அதை சொல்லுவாங்க அங்கே. ஆர்கனைசேஷனில் வந்து யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் இதுவாக லீடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அங்கே காமிப்பாங்க. அப்ளிகேஷன் அங்கே விடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் ஸ்டேட் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்டாஃப் லிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது போடுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் சீனியர் ஸ்டாஃப் யாராச்சும் வரணுன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். அங்கே போடுவாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ஸு அந்த ஈவெண்ட் அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் விடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேட் க்ரூச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் க்ரூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூச்சர்லாம் யார் யார் இருக்காங்களோ அதெல்லாம் காமிப்பாங்க. ஸ்டேட் லீடர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். ஸ்டேட் நியூஸ் லீடர்ஸ்லாம் காமிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் க்ரூச்சர்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்புறம் க்ரைம் லீடர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஹவு டு பாஸ் லீடர் இன்டர்வியூ. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. ஸோ அண்டு வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து லீடர் ஆகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லா ஆஃப் த ஸ்டேட் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஃபென்ட்ரல் லெவனவோ. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏபிடியில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏபிடி மட்டும் இல்லை, ஐ திங்க் கிரிமினல் கோடு வந்து எம்யூலையும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில, நானும் அவ்வளோவா போனது கிடையாது. அதான் உங்களுக்கு வந்து பார்த்தா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஜாயின் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் என்ன ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியலனா நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ மற்றவங்கள பார்த்து நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனோட பிளேயர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதிலலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் எந்த மாதிரியான தப்பு பண்ணாங்களோ அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் ஸ்டாஃப்லாம் இப்போதைக்கு க்ளோஸில் இருக்குது. ஸ்டேட் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸ்டேட் நியூஸில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார் ரிகவரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனில் ரிகவரி வாங்கணுன்னா 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிகவரி பண்ணிக்கலாம். ஸோ 21 டேஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் சர்வீஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சர்வீஸ் இருக்குது. ஸோ லாயர் சர்வீஸ்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ரீசனே இல்லாமல் ஜெயிலுக்கு போகிற இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து லாயரை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு நம்ம வந்து வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் இருக்குது.
ட்ரீட்மெண்ட் வேணும்னா இங்கே வந்து வாங்கி கேட்கலாம், யாரும் டாக்டர்ஸ் இல்லைனா. இல்லை ஹீல் பண்ணணுன்னா இங்கே வந்து கேட்டால் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் தான் இதுவும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன் லைசன்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கும். ஸோ கன் லைசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது டிஸ்கார்டில். பட் நிறைய பேருக்கு அது தெரியல. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் சேட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் கிராண்ட் ஆர்பி எல்லா பிளேயர்ஸுமே இங்கே தான் மெசேஜ் பண்ணுவாங்க. கீழே வந்து ரோல்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தா ரோல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரோலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பார்த்தா சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சொல்லி தானே ஆகணும். ஸோ அதனால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், கொஷின்ஸ் டு க்ரூச்சர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ரூச்சர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேமிலிக்காக. ஸோ நீங்கள் ஃபேமிலி க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலலாம் வந்து எல்லாம் உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலாம் வந்து பார்த்தா ஒன்றுமே சொல்கிறதுக்கு கிடையாது. இவ்வளோ தான் விஷயங்கள். ஸ்டேட்டு மெயினாக கேண்டிடேட் லிஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்டாஃப் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஈவெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ கண்டுக்க வேணாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் ஸ்டேட் வேவ். ஸோ இந்த ஸ்டேட் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ இருக்கான்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு அப்ளை போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ரோல் கிடச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் இதுவாக கான்சன்ட்ரேட் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டெய்லி ஈவெண்ட் வேன் வார்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இதெல்லாம் போடுவாங்க, யார் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸு இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் நமக்கு ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் மீடியா ரெக்வெஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் நெட்வொர்க்கு இன்டர்வியூ போட்டாங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரோல் வாங்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரோல் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க. வெரிஃபிகேஷன் நான் சொன்னேன் பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில். ஸோ அது வந்து பார்த்தா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். உங்களால் வெரிஃபிகேஷன் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து பார்த்தா வெறும் எமோஜி மட்டும் தான் கிளிக் பண்ணணும். இப்படி உங்களால் கிளிக் பண்ண முடியலன்னா வந்து 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சர்வரில் வெயிட் பண்ணணும். ஜாயின் பண்ணி 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு எமோஜியில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ரோல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே நான் வந்து பார்த்தா பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். நேம் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கணும். எந்த ஆர்கனைசேஷனோ அந்த ஆர்கனைசேஷனோட இது வந்து பார்த்தா நீங்கள் பேரை வந்து பார்த்தா வைக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான் விஷயங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கார்ட் சர்வர் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஃபுல்லாக ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்காங்க. வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேம் ஹவுஸ் வாங்கினோன்னே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவேன். அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிருவேன். அண்ட் வந்து டிஸ்கார்ட் லிங்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், டிஸ்கார்ட் லிங்க் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ டாட்டா பாய், சி யூ, டாட்டா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.